ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக ஆரம்ப பாடங்கள் கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாள பயிற்சிக்கான பாடம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆதி தாளம், ரூப தாளம், கண்டச்சாப்பு, மிஸ்ரச்சாப்பு இந்த தாளத்துக்கான 3 காலம் சொல்லும் முறையும் பயிற்சி பாடமும் நான் ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க, அது மூலிமா போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி இதே போல் தான் தாள பயிற்சிக்கான ஒரு பாடம் தான். அதில் 32 கண்டம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி 32 3 சொல்லிலிருந்து ஒரு பாடம். அது 32 சங்கீர்ணம் வரைக்கும் இருக்குது. 3 சொல்லில் ஆரம்பித்து 9, அது ஒன்றுலேருந்துமே இருக்குது. இந்த பாடத்துக்கு முடிவே கிடையாது. இது தாள பயிற்சிக்காக இந்த பாடத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். எப்படின்னா, இப்போ 3 சொல்லு 4 முறையாக சொல்கிறது. இப்போ 3 சொல்கிறது கி ட கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தா கி ட அப்படின்னு 3 எழுத்துக்கு எதோ சொல்லலாம். இப்போ இதை 4 முறையாக சொல்கிறது. முதல்ல அதாவது தா கி ட அப்படின்னா 4 கார்வை, ஒவ்வொரு எழுத்துக்கும் 4 கார்வை உள்ளதாக அர்த்தம். அடுத்தது 3 கார்வையா தா கி ட தா 3 கார்வையாக சொல்கிறது. அப்புறம் 2 கார்வையாக சொல்கிறது தக்கிட்ட தா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஒரு கார்வைக்கு சொல்கிறது தக்கிட்ட தா அப்படின்னு சொல்கிறது. 4 3 2 1. இப்போ 4 3 2 1 இது 4த்தையும் கூட்டினா 10 முறை ஆகும். இடையில ஒரு முறை கார்வை, அப்புறம் மறுபடியும் 10 முறை, இடையில ஒரு முறை கார்வை, கடைசியாக 10 முறை. 3த்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்து சொன்னோம்னு சொன்னால் 32 முறை வந்துடும். இது இது ஆக்சுவலாக கோர்வையாகவும் வாசிக்கலாம். கோர்வையாகவும் வாசிக்கிட்டு இருக்காங்க. இது தாள பயிற்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 முறை சொல்லும் பொழுது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். 3 முறை சொல்லும் பொழுதுமே கற்றுக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சொல்லு தள்ளி வருது, 2 சொல்லி தள்ளி வர்றப்போ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதோட சங்கீர்ணம்லாம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா பாடம் சொல்லக்கூடியவங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ அதை எப்படி சொல்கிறதுன்றத நம்ம ஒவ்வொரு நம்பராக பார்ப்போம். இப்போ 3 சொல்ல பார்ப்போம். தா கி ட தா கி ட தக்கிட்ட தக்கிட்ட தாங்கு தா கி ட தா கி ட தக்கிட்ட தக்கிட்ட தாங்கு தா கி ட தா கி ட தக்கிட்ட தக்கிட்ட தா. இப்போ 4 எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். தா க தி ந தா க தி ந தக்க தின்ன தக்க தின தாம். தா க தி ந தா க தி ந தக்க தின்ன தக்க தின தா. தா க தி ந தக்க தி ந தக்க தின தக்க தின. இப்போ 5 சொல்லி எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். த தி கி ட கும் த தி கி ட கும் தத்தி கெட்ட கும் ததி கெட்ட கும் தாம் கிட்ட தா தி கி ட கும் தா தி கி ட கும் ததி கெட்ட கும் ததி கெட்ட கும் தாம் கிட்ட தா தி கி ட கும் தா தி கி ட கும் தத்தி கெட்ட கும் ததி கெட்ட கும் தா. இந்த இடையில தாம் தைக்கிட்டன்னு சொல்றது ஒரு முறைக்கான கார்வை. அதாவது நம்ம 5 சொல்ல பேஸ் பண்ணி சொல்றோம்ல, எந்த சொல்ல பேஸ் பண்ணி சொல்றோமோ அந்த அதில் ஒரு முறையாக தான் நம்ம கார்வையாக சொல்றோம். இப்போ 6 முறைக்கு எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ 6 சொல்லுக்கு ததி கிட்டக்கும், 3 சொல்லுக்கு தக்கிட்ட சொன்னோம், 4 சொல்லுக்கு தகதின சொன்னோம், 5 சொல்லுக்கு ததி கிட்டகம் சொன்னோம், 6 சொல்லுக்கு ததி கிட்டகம். இதில் தா தீயோட வேல்யூ 2. தா தி கமா நோட்ஸாக எழுதும் போது தா தி கமான்னு வரும். அப்புறம் கி ட கும்முன்னு வந்துடும். இப்போ தீயோட வேல்யூ 2.
தீயெல்லாம் நம்ம எங்கெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ, இப்போ 3 சொல்லு வர இடத்துல அது 6 சொல்லாக வரும், 4 சொல்லு வர இடத்துல அது 8 சொல்லாக வரும், 2 சொல்லு வர இடத்துல அது 4 சொல்லாக வரும், 1 சொல்லு வர இடத்துல அது 2 சொல்லாக வரும். இந்த தீயோட வேல்யூ மட்டும் இரட்டிப்பாகுது. இப்போ வந்து நம்ம தாக, தீக, கீக, டாக, குங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதில் வந்து சொல்லும்போது தாக, தீக, திம்மி, கீக, டாக, குங்கன்னு சொல்லணும். இப்போ அந்த தீயோட வேல்யூ 8 ஆகுது. அப்புறம் அடுத்தது தாக்கு, தீக்கு, கிக்கு, டாக்கு, குங்குன்னு கண்டத்துக்கு சொன்னோம். இப்போ தீயோட வேல்யூ 2 இருக்கிறதுனால தாக்கு, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்குன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா தீயோட வேல்யூ 6 ஆகிட்டு. இப்போ அடுத்ததா 2 முறைக்கு சொல்லும் போது தத்தீக கிட்டக்கும், ஒரு முறைக்கு ததி கிட்டக்கும் சொல்லிடுறோம். இப்போ இடையில 6 கார தைக்கிட்டன் காரை சொல்லிக்க வேண்டியதான். இப்போ அது எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். தாக, தீக, திம்மி, கீக, டாக, குங்க, தாக்கு, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்கு, தத்தீக கிட்டக்கும், ததி கிட்டக்கும், தை. தாக, தீக, திம்மி, கீக, டாக, குங்க, தாக்கு, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்கு, தத்தீக கிட்டக்கும், ததி கிட்டக்கும், தை. தாக, தீக, திம்மி, கீக, டாக, குங்க, தாக்கு, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்கு, தத்தீக கிட்டக்கும், ததி கிட்டக்கும். அடுத்தபடியா 7 சொல்லு. இதில் தாவுலையும் 2 சொல்லு, தீலையும் 2 சொல்லு, கீட்டக்கும் இதெல்லாம் ஒரு சொல்லு. இப்போ தீ எப்படி டபுள் ஆச்சோ அதே மாதிரி இப்போ இதில் தாவும் டபுள் ஆகும். இப்போ அது எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். தாக, திம்மி, தீக, திம்மி, கீக, டாக, குங்க, தைக்கிட்ட, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்கு, தாக, தீக கிட்டக்கும், தத்தி கிட்டக்கும், தக்க, திம்மி, தைக்கிட்ட. தாக, திம்மி, தீக, திம்மி, கீக, டாக, குங்க, தைக்கிட்ட, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்கு, தாக, தீக கிட்டக்கும், தத்தி கிட்டக்கும், தக்க, திம்மி, தைக்கிட்ட. தாக, திம்மி, தீக, திம்மி, கீக, டாக, குங்க, தைக்கிட்ட, திக்கிட்ட, கிக்கு, டாக்கு, குங்கு, தாக, தீக கிட்டக்கும், தத்தி கிட்டக்கும். இந்த பாடலாம் பயிற்சி பண்ணுறதுக்கான விஷயமே இந்த 7, 9 தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 தள்ளி வரும்பொழுது, ஒரு சொல்லு தள்ளி வரும்போது அது எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக வருது. இதெல்லாம் பயிற்சி பண்ணணும்னு சொன்னால் தாளம் கற்றுக்கிறவங்களுக்கு, தாளம் நல்லா போட்டு பாடம் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததா 8. இப்போ 8 சொல்லு எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த 8 சொல்லுல வந்து தா வந்து 1, தி 2, கீ 2, டா 2, கும் 1. இப்போ இது எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். தாக, தீக, திம்மி, கீக, திம்மி, டாக, திம்மி, குங்க, தாக்கு, திக்கிட்ட, கிக்கிட்ட, டக்கிட்ட, குங்கு, தத்தீக கீக, டாக, கும், ததி கிட்டக்கும், தா. தாக, தீக, திம்மி, கீக, திம்மி, டாக, திம்மி, குங்க, தாக்கு, திக்கிட்ட, கிக்கிட்ட, டக்கிட்ட, குங்கு, தத்தீக கீக, டாக, கும், ததி கிட்டக்கும், தா. தாக, தீக, திம்மி, கீக, திம்மி, டாக, திம்மி, குங்க, தாக்கு, திக்கிட்ட, கிக்கிட்ட, டக்கிட்ட, குங்கு, தத்தீக கீக, டாக, கும், ததி கிட்டக்கும், தா. 8 ஒரு மாதிரியா ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அந்தந்த அச்சரத்துக்கெல்லாம் வந்து உட்காந்துடுறதுனால. இப்போ 9 கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்கிறதுக்கு, பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ 9 எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். தா, தீக, கீக, டாக, திம், குங்க, தைக்கிட்ட, திக்கிட்ட, கிக்கிட்ட, டக்கிட்ட, குங்கு, தாக, தீக, கீக, டாக, கும், தத்தி கிட்டக்கும், தக்க, திம்மி, தக்க, தைக்கிட்ட. தாக, திம்மி, தீக, திம்மி, கீக, திம்மி,
டகதி குங்க தக்கிட்ட தி கிட்ட கி கிட்ட டக்கிட்ட குங்கு தி கிட்ட கும் தத்தி கிட்ட தக்கதிம் தக்கத்த கிட்ட தாகதிம் தீகதிம் கீகதிம் டகதிம் குங்க தக்கிட்ட தி கிட்ட கி கிட்ட தக்கிட்ட குங்கு தாக தீக கீக டக கும் தத்தி கிட்ட குந்தா. இந்த சங்கீர்ணம் சொல்லும்பொழுது ஒரு தாளம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லும் பொழுதே ஒரு அதை ஆசையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பயிற்சி பண்ண ரொம்ப எளிமையாக சொல்லலாம். இந்த கார்வை அளவுகள்லாம் சொல்கிறது எதுக்காகனா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எந்த எழுத்தில் எவ்வளவு கார்வை நிற்கிறோம் அப்படின்றதுக்காக தான். இந்த சங்கீர்ணத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாள 2 சொல்லு, தீல 2 சொல்லு, கீழே 2 சொல்லு, டால 2 சொல்லு, கும்மில் மட்டும் ஒரு சொல்லு. அப்போ அது எப்படி 4 முறைக்கு சொல்கிறோம், அப்போ 2 8 ஆகுது, அது மாதிரி இப்போ 1 4 ஆகுது. இதெல்லாம் புரிஞ்சு சொல்கிறதுக்காக வேண்டியது இந்த கார்வை இவ்வளவு தெளிவாக சொல்கிறது. கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான வீடியோ தான். பட் ஆனால் பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு, தாள பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இதை பயிற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லாவே தாளம் நிற்கும். புரிஞ்சு பாடம் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். மேலும் இது போல் நிறைய வீடியோவில் தொடர்ந்து போட்டுட்டு வரேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.